சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம். ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பிரசவத்தின் போது எந்த மாதிரி நம்ம படுத்து உறங்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கருத்தரிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பை எப்படிலாம் பார்த்துக்கணும், எந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் தூங்குறதுக்கு கூட என்ன பொசிஷனில் தூங்கணும், இப்படி படுத்தா இதாகிடுமா, வலது பக்கமாக படுத்தா இப்படி ஆகிடுமா, இடது பக்கமாக இப்படி படுத்தா எதனா ஆகிடுமா அப்படின்றத ஒரு பெரிய பயத்தோடவே இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக என்ன ஒரு விஷயம்னாலும் குழந்தைன்றது ஒன்று உருவாயிடுச்சா, ஸோ அதை எப்படி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும் மட்டும் பிளான் பண்ணுங்க. ஸோ பிரசவத்தின் போது என்ன மாதிரி நம்ம படுத்து உறங்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கருத்தரிச்சிட்டாங்க, முதல் 3 மாதம் நீங்கள் எந்த சைட் படுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வலது பக்கமும் படுக்கலாம், இடது பக்கம் திரும்பியும் படுக்கலாம், ஸ்ட்ரைட்டாகவும் படுக்கலாம், எந்த ப்ராப்ளமே வராது. அப்போ நம்மளோட கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கை சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ ஜாஸ்தி எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஸோ ஒரு 4ஆவது மாதம் 5ஆவது மாதம், அதாவது நம்ம தொப்புள் அளவுக்கு நம்ம கர்ப்பப்பை வளர்ச்சி அடையும் போது மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக தூங்கணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கு முன்னாடியே எந்த பக்கம் படுத்தாலும் பிரச்சனை ஆகிடுமான்ற ஒரு பயத்தை நிப்பாட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 மாதம் நீங்கள் உங்களுக்கு எந்த சைட் படுத்தா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4th 5th மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் குழந்தை அப்போ தான் வளரவே ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாருமே உடனே பயமுறுத்துவாங்க. வீட்டில் இருக்கிற பாட்டிமார்கள்லாம் எந்த சைட் படுக்கணும், லெஃப்ட் சைடு மட்டும்தான் படுக்கணும், இல்லைன்னா நீங்கள் தொப்புள் கொடி குழந்தையோட கழுத்தை சுற்றிடும், இப்படி சுற்றிடும். அப்படிலாம் இல்லைங்க. நம்ம குழந்தை தொப்புள் கொடி 30 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க போகுது. ஸோ உள்ளுக்கு குழந்தை ஒரே பொசிஷன்லேயே இருக்குமா? இல்லவே இல்லை. அது எந்த பொசிஷனில் வேணாலும் குழந்தை அசைஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போல்லாம் குழந்தை எப்படினாலும் நாட் விழ தான் செய்யும், அது மறுபடியும் ரிலீஃப் ஆகிடும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். படுக்கும்போது மட்டும்தான் தொப்புள் கொடி சுற்றும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன, நீங்கள் ரொம்ப பயப்படாமல் செய்கிற விஷயத்த கொஞ்சம் ஸ்லோவாக செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் படுக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் படுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா நம்ம இருதயத்துலேருந்து நம்ம கர்ப்பப்பைக்கு போகிற முக்கியமான ஆற்றி அயோட்டா. ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை கொண்டு போகிறது அந்த அயோட்டா தான். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் படுக்கிறது மூலயமா அதில் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக போகும். ஸோ அப்போ குழந்தைக்கு ஈஸியாக இன்னும் க்ரோத் அதிகமாகிறதுக்காகவும், ஸோ குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கும். வலது பக்கமாக நீங்கள் படுக்கும்போது அந்த அயோட்டா பிளட் சர்க்குலேஷனை ஸ்லோவாக போகும். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் படுக்கலாம், 10 மினிட்ஸ் படுக்கலாம், அதனால் பாதிப்பு அதிகமாக வரும். ரொம்ப நேரம் ஒரே சைடில் வலது பக்கமாகவே படுத்துறாதீங்க. மல்லாக்க படுக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் முற்றிலுமாகவே ரொம்ப ஸ்லோவாகவும், சில டைம் ரொம்ப நேரம் படுத்துகிட்டே இருந்தாலும் சரியாக போகாமே இடும். அப்போ அதனால் குழந்தைக்கு நிறைய பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த 5, 6, 7, 8 அந்த மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் லெஃப்ட் சைடில் படுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் எந்தளவுக்கு குழந்தைக்கு போதோ அப்போ தான் குழந்தை அசைவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இடது பக்கமாக நீங்கள் படுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம அயோட்டாவிலேருந்து கர்ப்பப்பைக்கு நீங்கள் போகிற ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும் இல்லையா? அது எந்த பொசிஷனில் படுக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னா லெஃப்ட் சைடில் படுக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும், ரைட் சைடில் படுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ரீயாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இடதுபுறமாக படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் எக்காரணத்துக்கு கொண்டும் தடைப்படாமல் இருக்கிறது அம்மா கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக படுங்க. அதே மாதிரி ஒரு சைட் படுத்துட்டீங்க, உடனே எழுந்து உட்காந்து திரும்பி படுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? உடனே திரும்பி படுக்காதீங்க, படுத்துட்டு திரும்பி படுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எழுந்து உட்காந்து அதுக்கப்புறம் ரைட் சைடில் திரும்பி படுங்க, அப்படி மாதிரி பொசிஷன் மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உடனே எழுந்து உட்காந்து தூக்க தடைப்பட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் திரும்பி படுக்கிறத ஸ்லோவாக பண்ணாலே போதும். எழுந்து உட்காந்து தான் திரும்பணுன்ற ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் திரும்புறத ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வளர்ச்சி அடைய 8 மாதம் 9 மாதத்துல வயிறு ரொம்ப கீழே தொங்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ கேர்ஃபுல்லாக படுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணும்போது குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான்.
நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் உயிர் போச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை 8111 044 6000.